தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் பர்த் சர்டிஃபிகேட் பற்றி ஒரு புதிய அறிவிப்பு வெளியாக இருக்குது. நம்ம அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, பர்த் சர்டிஃபிகேட்டில் பேர் சேர்க்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு கொடுத்துருந்தாங்க. ஏற்கனவே அந்த காலக்கெடு மறுபடியும் காலாவதி ஆகிட்டு, காலாவதி ஆனதுக்கான பரவாயில்ல, மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பர்த் சர்டிஃபிகேட்டில் பேர் சேர்க்கணும். அப்படி செல்லாத பட்சத்தில் அபராதம் செலுத்தி தான் பேர் சேர்க்க வேண்டியிருக்கும். அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் எப்படி பேர் சேர்க்கணும், அப்படி நம்ம சப்போஸ் நம்ம அந்த டேட்டுக்குள்ளே பேர் சேர்க்க முடியல அப்படின்னா எவ்வளவு அபராதம் செலுத்தணும், அதை யார்கிட்ட மனு கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முதல்ல நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி எனேபிள் பண்ணிக்கிறீங்க, அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையில் பார்த்தீங்கன்னா பிறப்பு சான்றிதழ் குறித்து தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இது பற்றி பொது சுகாதாரத்தை இயக்குனரும் பிறப்பு இறப்பு சான்றிதழ் பதிவாளருமான செல்வநாயகம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிவிப்பை பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி 2024 அதாவது நேற்று வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது அந்த குழந்தை பிறந்து பார்த்தீங்கன்னா 21 நாட்களுக்குள்ள பிறப்பு பதிவு செய்யப்பட வேண்டும். அது பிறப்பாக இருந்தாலும் சரி இறப்பாக இருந்தாலும் 21 நாட்களுக்குள்ள பதிவு செய்யப்பட வேண்டும். அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க பதிவு செய்யப்படல அப்படின்னா அவங்களுக்கு காலக்கெடு கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. அந்த காலக்கெடு மார்ச் 31ஆம் தேதியில் காலாவதி ஆகிவிட்டது. திரும்ப மீண்டும் ஒரு காலக்கெடு கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் 31, 2024 வரைக்கும் இந்த காலக்கெடு நீட்டிச்சிருக்காங்க. இந்த காலக்கெடுக்குள்ளே நம்ம பிறப்பு சான்றிதழில் பேர் சேர்க்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம குழந்தைகளோட பேரை பிறப்பு சான்றிதழ் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அறிவிப்பில் சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்ததும் உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் பொது சுகாதாரத்துறை வாயிலாக பிறப்பு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. அச்சான்றிதழ்களில் குழந்தை பிறந்த 15 ஆண்டுகளுக்குள் பெயர் சேர்க்கப்பட வேண்டும். அவ்வாறு பெயர் சேர்க்காதவர்கள் வரும் டிசம்பர் 31க்குள் பெயர் சேர்க்க வேண்டும். அதற்குள் அந்த கலெக்டர் அலுவலகங்களில் முறையிட்டு பிறப்பு சான்றிதழ் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தப்படுகிறது. இதை பெற்றோர்கள் என்ன செய்யுங்கன்னா, மாவட்ட சுகாதார இணை மற்றும் துணை இயக்குநர்கள் பள்ளி மாணவர்களின் பிறப்பு சான்றிதழில் பெயர் இருப்பதை உறுதி செய்யப்பட வேண்டும். பெயர் விடுபட்டிருந்தால் மாணவர்கள் வாயிலாக பெற்றோருக்கு தகவல் தெரிவித்து பெயர் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதற்காக பெற்றோர் மற்றும் பாதுகாப்பாளரின் கையொப்பமிட்ட படிவம் வேண்டும். எதிர்காலத்தில் மாணவர்களுக்கு ஏற்படும் சிரமங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த ஆண்டுக்குள் பெயர் சேர்க்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறார். அதாவது பிறப்பிறப்பு சான்றிதழ் பதிவாளர் செல்வநாயகம் அவர்கள் அந்த அறிக்கையில் இந்த செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. அதனால பெயர் விடுபட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டிசம்பர் 34ஆம் தேதிக்குள்ள உங்கள் குழந்தைகளோட பெயரை பிறப்பு சான்றிதழ் சேர்க்க நடவடிக்கை எடுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பிறந்த ஒரு குழந்தைக்கு பிறப்பு சான்றிதழ் பெறுவதில் தாய் தந்தைகள் இருவரின் மதத்தை தெரிவிப்பது கட்டாயம் என்று 3 மாதங்களுக்கு முன்பு அறிவிக்கப்பட்டிருந்தது. பெற்றோர்களின் மதத்தையும் சான்றிதழில் தெரிவிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கட்டாயமாக்கி இருக்கிறது. குழந்தையை தத்தெடுக்கும் பெற்றோருக்கும் இது பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெயர்ல பார்த்தீங்கன்னா பெயர் சேர்க்கும் போது தாய் தந்தையோட அந்த மதங்களை பெயர் சேர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. குழந்தைகளாக தத்தெடுக்கக்கூடிய அந்த பெற்றோருக்கும் இந்த இது பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி இந்த தகவல் சொல்லப்பட்டிருக்குது. அதுபோல பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறப்பு எங்க பதிவு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறப்பு அல்லது இறப்பு எங்க நடக்குதோ அதே ஊரில் தான் பதிவு செய்யப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பிறந்த 21 நாட்களுக்குள் அந்த பிறப்பை உறுதி செய்து நாம அந்த சம்பந்தப்பட்ட அலுவலகத்தை பதிவு செய்ய வேண்டும். 21 நாட்களுக்குள் பதிவு செஞ்சால் எந்தவித அபராத கட்டணம் கிடையாது. 21 நாட்களுக்கு மேல் 30 நாட்களுக்குள் காலதாமதம் ரூபாய் 100, அதாவது 100 ரூபா மட்டும் செலுத்தி நம்ம அந்த 30 நாட்களுக்கு மேலே ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம 100 ரூபா மட்டும் காலதாமதமாக பதிவு கட்டணம் செலுத்திக்கலாம். இது அபராத கட்டணம் செலுத்தி நம்ம அந்த குழந்தையோட பேரை பதிவு செய்திடலாம். அதுபோல் பார்த்தீங்கன்னா 30 நாட்களுக்கு மேல் 1 வருடத்திற்கு பதிவு செய்யவில்லை என்றால் ரூபாய் 200 அபராத கட்டணம் செலுத்தி பதிவு செய்திடலாம். அதாவது நமக்கு அந்த வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் ரூபாய் 200 அபராதம் செலுத்தி பதிவு செய்திடலாம். 1 வருடத்திற்கு மேல் பதிவு செய்யவில்லை என்றால் ரூபாய் 500 செலுத்தி கோட்டாட்சியரிடம் மனு கொடுக்க வேண்டும். அதாவது நீங்க 1 வருஷத்துக்குள்ள அந்த குழந்தை பிறந்த பெயரை பதிவு செய்ய அப்படி இல்லைன்னா 500 ரூபாய் அபராதம் செலுத்தி கோட்டாட்சியருக்கு மனு கொடுக்க வேண்டும். இது கொஞ்சம் காலதாமதமாகும். அதனால இதுக்கு முன்னோக்கி பார்த்த நடவடிக்கை மிக சீக்கிரமா இருக்கும். அதனால நீங்க குழந்தை பிறந்த 21 நாட்களுக்கு பதிவு செய்யப்பட வேண்டாம் பார்த்தீங்கன்னா இந்த 1 வருஷத்துக்குள்ள பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருவாங்க, பிடிச்சிருந்தா மற்ற எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.